மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தீயில கருகி இருக்கக்கூடிய 10 குழந்தைகள், 10மே பிறந்த குழந்தைகள். அப்ப பிறந்த குழந்தைகள் அங்க தீயில எரிஞ்சு நாசமா போயிருக்குது. இப்பேற்பட்ட சம்பவம் நடந்தோடனே யோகி ஆதித்யநாத்தோட பதவியை பாஜக மேலிடம் பறிச்சேத்திரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்திகள் இப்ப வெளியில வந்திருக்குது. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜான்சி மாவட்டம், அங்க இருக்கக்கூடிய லட்சுமிபாய் ஹாஸ்பிட்டல்ன்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ரொம்ப பிரபலமான ஒரு பழமையான ஒரு ஹாஸ்பிட்டல். இது என்னன்னா, குறிப்பா பிரசவத்துக்கு ரொம்ப பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல். பல லட்சக்கணக்கான பிரசவங்கள் பார்க்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல். ஆனா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதால அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லாத ஒரு மருத்துவமனை தான் அது இருந்திருக்கு. இப்போ நேற்று நைட்டு, வெள்ளிக்கிழமை இரவுல நைட்டு ஒரு 10:30 to 11:45 மணிக்கு உள்ள இருந்து இப்ப இந்த சம்பவம் நடந்தது பார்த்தோம்னா, குழந்தைகளோட தீவிர சிகிச்சை பிரிவு. இப்ப சில குழந்தைங்க பிறக்கும் போது எடை குறைவா பிறக்கும், மூச்சு கோளாறு ஏதாவது பிரச்சனை இருக்கும், அப்ப வெண்டிலேட்டர்ல வைக்கலாம்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு இருக்குல்ல, அந்த தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்து ஒரு நர்ஸ் அலறி அடிச்சு ஓடியாந்தாங்க. உள்ள தீ பத்திக்கிட்டே எரியுது, குழந்தைங்களாம் உள்ள இருக்குது, தீ பிடிச்சி எரியுதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே நர்ஸ் உள்ள வராங்க. அப்ப பார்த்தோம்னா அந்த வார்டுல மட்டுமே, அந்த எமர்ஜென்சி வார்டுல மட்டுமே 54 குழந்தைகள் அந்த இடத்துல உள்ள சிகிச்சை பெற்று இருந்திருக்காங்க. அப்போ உடனே இப்படி ஒரு சம்பவம் தெரிஞ்சோடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்க, குழந்தைங்களோட சொந்தக்காரங்க, அங்க ஹாஸ்பிட்டல் வேலைக்கூடிய ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே அடிச்சு பிடிச்சி உள்ள போய் அந்த குழந்தைங்களை காப்பாத்திட்டு வந்துடலாம், முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைங்களை காப்பாத்திடலாம்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து காப்பாத்தி எடுத்துட்டாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் தீ அங்க இடத்துல பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த வார்டு முழுக்கவே ஆக்சிஜன் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வார்டு. அப்ப அந்த இடத்துல தீ இன்னும் பெரிய அளவுல இறந்ததால 40க்கும் மேற்பட்ட குழந்தைய அங்க இருந்து காப்பாத்திட்டாங்க. ஆனா ஒரு 10 குழந்தைங்க அந்த இடத்துல தீயில கருகி இறந்து போயிருச்சு. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க ஒவ்வொருத்தவங்களுமே சொல்றாங்க, எங்களால உள்ள போக முடியல, உள்ள ஃபுல்லா புகை சூழ்ந்து போச்சு, உள்ள ஃபுல்லா தீ இருந்துருந்துச்சு, இதெல்லாம் தாண்டிய சரி இன்னும் கடைசி நேரத்தில் ரிஸ்க் எடுத்து போயிடலான்னு பார்த்தோம். ஆனா அங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் இதுக்கு மேல யாருமே உள்ள போனான்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அதனாலதான் அந்த 10 குழந்தைகளுமே காப்பாற்ற முடியல அப்படிங்கிறாங்க. சரி, இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எதனால இந்த தீ பொத்திச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அங்க ஹாஸ்பிட்டலுடைய தலைமை மருத்துவர் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருச்சு, அங்க வந்து ஏதோ ஒரு மின்கசிவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்றாங்க. இதை ஆய்வு செய்ய வந்த உத்தரப்பிரதேசோட துணை முதலமைச்சர் அவருமே அதே வார்த்தையை தான் சொல்றாரு. இது வந்து இங்க வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருச்சு, மின்கசிவு ஏற்பட்டுருச்சு, ஆக்சிஜன்ல சில பிரச்சனைகள் அப்படிங்கிறாங்க. சில செய்திகள் படி, இந்தியா டுடேல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்திப்படி என்னன்னா, ஒரு நர்ஸ் உள்ள வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நர்ஸ் வந்து அந்த ஆக்சிஜனோட குழாய்களை அவங்க சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அது சரி பண்றதுக்காக ஏதோ ஒரு நேரத்துல தீக்குச்சி அந்த நர்ஸ் பத்தி இருக்கிறாங்க, தீக்குச்சியை கொளுத்த வச்சிருக்காங்க. அவங்க தீக்குச்சி கொளுத்தினதால அது ஆக்சிஜன் சூழ்ந்த ஒரு இடங்கிறதால இதனால ஈஸியா தீ பத்திக்கிருச்சு, இதனாலதான் தீ விபத்து ஏற்படுன்னு சொல்லி அதுல நேர்ல பார்த்த ஒருத்தவங்க இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா துணை முதலமைச்சர், அந்த ஹாஸ்பிட்டலோட தலைமை மருத்துவர், இவங்க எல்லாமே வந்து அதுல வந்து ஏதோ ஒரு மின்கசிவு மாதிரி ஏற்பட்டுருச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. இதுல இப்ப கொடுமை என்ன தெரியுமா, இப்பேற்பட்ட ஒரு விபத்து ஒன்று நடந்துருச்சு, பொதுமக்கள் எல்லாம் போய் காப்பாத்தி இருக்கிறாங்க. ஆனா அங்க காப்பாத்த போலான்னு போகும்போது தீ அணைக்கிறதுக்காக ஒரு சிலிண்டர் வச்சிருப்பாங்களே, சிவப்பு கலர்ல ஒரு சிலிண்டர், இந்த சிலிண்டர் எல்லாம் எக்ஸ்பைரி ஆன சிலிண்டர் தான் அங்க பெரிய அளவுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப எல்லா ஊடகங்களையுமே இந்த செய்தி வந்திருக்குது. அங்க போய் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய சிலிண்டர்களை ஊடகங்கள் அதை எடுத்து இன்னைக்கு வெளியில எடுத்து போடுற போது அங்க இருக்கக்கூடிய சிலிண்டர்கள், இந்த சிலிண்டர் எப்போ ஃபில் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு டேட் பார்த்தோம்னா 2019 ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் எப்பன்னு பார்த்தோம்னா 2020 இதற்கான எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆன சிலிண்டர் தான் பாதுகாப்பு கவசங்களா அந்த இடத்துல இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாதுகாப்புக்கான எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை. இதையும் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு முக்கியமான இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல தீப்பத்தி எரியுதுன்னா உடனே அலாரம் அடிக்கும், ஒரு ஃபயர் அலாரம் அடிக்கும். இந்த ஃபயர் அலாரம் அடிச்சாலே ஏதோ தீப்பிடிக்க போது, அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்டை காப்பாத்திடலாம், குழந்தைகளை மீட் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி முன்னாடி ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஃபயர் அலாரமும் ஒர்க் ஆகல, அதுவுமே அங்க ஒர்க் ஆகல. சிலிண்டர் அதை காப்பாத்தலாம், சரி ஃபயர் ஆனதுக்கு பிறகு சிலிண்டரை வச்சு அணைக்கலாம், அந்த சிலிண்டருமே எக்ஸ்பைரி ஆன சிலிண்டருங்கிறதால இங்க காப்பாத்துறதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை. இப்படி எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாத ஒரு நிலையில தான் இந்த உத்தரப்பிரதேசம் உருப்படாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்குன்றத அங்க களத்துல இருந்து நேர்ல பார்த்து இந்த மக்களே சொல்றாங்க. ஊடகங்கள் அதை எடுத்து இன்னைக்கு எல்லா செய்தியாகவும் போடுறாங்க. களத்துல இருந்த பொதுமக்கள் அதை அழுதுகிட்டே சொல்றாங்க, இப்படி இதெல்லாம் ஒழுங்கான ஒரு கட்டமைப்புல இருந்திருந்தா, ஃபயர் அலாரம் ஒர்க் ஆயிருந்தா, அந்த சிலிண்டர் முறையான சிலிண்டர் அந்த இடத்துல இருந்திருந்தா
இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது, அந்த 10 குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் அழுதுகிட்டே இன்னைக்கு மீடியால பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ இதை பத்தி உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர், ஏன்னா துணை முதலமைச்சர் மட்டும் தான் களத்துக்கு வந்திருக்காரு, இப்போ வரைக்குமே முதலமைச்சர் களத்துக்கு வரல. முதலமைச்சர் ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறாரு, அது பின்னாடி பார்ப்போம். இப்போ துணை முதலமைச்சர் பிரிதேஷ் பதக் அவர் வந்து இப்போ களத்துல வந்து ஆய்வு செய்ய வந்திருக்கிறாரு. ஆய்வு செய்ய வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மின்கசிவு ஏற்பட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்குது. இது நாங்கள் விசாரணைக்காக வச்சிருக்கிறோம். ஒருவேளை இதில் ஏதாவது அலட்சிய குறைபாடு, மருத்துவமனை நிர்வாகத்தில் ஏதாவது அலட்சியம் ஏற்பட்டிருந்தா அதை நாங்கள் சாதாரணமாக விட மாட்டோம். அதில் அலட்சியம் யாரு காரணமோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை நாங்கள் தருவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த சிலிண்டர்ல எக்ஸ்பைரி ஆனதுன்னு சொல்றதெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு காரணம் ஒன்று சொல்றாரு. இவங்க என்னைக்கு தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா கொரோனாவோட டைம்ல ஆக்சிஜன் பற்றாக்குறையால அந்த உத்தரப்பிரதேசத்துல சுடுகாட்டுல இடம் இல்லாத அளவுக்கு வரிசையில கியூல இருந்துச்சு. பிணங்கள் வரிசையா வளர்க்கப்பட்டு பல நேரங்களில் ஆத்துல ஏரியில தூக்கி போடக்கூடிய அளவுக்கு அந்த மோசமா இருந்துச்சு. காரணம் அங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு நிலைமை. அதை ஒரு பேரன் ஒருத்தன், எங்க தாத்தா ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்காரு, யாரும் ஆக்சிஜன் கொடுத்து உதவிங்கன்னு சொல்லி Facebookல ஒரு பதிவு போடுறாரு. இப்படி ஒரு பதிவு போட்டதுக்காக அவர் மேல வழக்கு போடப்பட்ட ஒரு மாநிலம் தான் இந்த உத்தரப்பிரதேசம். எப்படி நீ இங்கதான் ஆக்சிஜன் எல்லாம் பக்காவா நாங்க வச்சிருக்கிறோமே, நீ எப்படி ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லலாம்? இல்லன்னா ஒருத்தன் இல்லைன்றான், அப்ப நீ எப்படி ஆக்சிஜன் இல்ல நீ பதிவு போடலாம்னு சொல்லி அதுக்காக ஒரு பேரண்ட் மேல வழக்கு போடப்பட்ட ஒரு மாநிலம் தான் இது. இப்ப இங்கேயுமே பாதிக்கப்பட்ட குடும்பம், குறிப்பா நியூஸ் 18 மாதிரியான மீடியாக்களுக்கு பேட்டியை கொடுக்குறாங்க. அங்க எந்த ஒரு எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது, சிலிண்டர் எக்ஸ்பைரி ஆயிருக்குது, ஃபயர் அலாரம் அடிக்கணும்னு சொல்லி இங்க உறவினர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த துணை முதலமைச்சர் சொல்றாரு எல்லாமே சரியா தான் இருந்துச்சு, நாங்க விசாரணை நடத்துறோம், அலட்சியம் ஏற்பட்டிருந்தா நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க கடுமையான நடவடிக்கை யார் மேல தெரியுமா எடுப்பாங்க? அந்த ஒருத்த காப்பாற்ற வந்தா பாருங்க பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் ஓடி போய் அந்த குழந்தைகளை காப்பாற்றி கொண்டு போய் பத்திரமா சேர்த்தாங்க பாருங்க, அவங்க மேலதான் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இதே உத்தரப்பிரதேசத்துல இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் குறைபாட்டால 90க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போச்சு. ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எதுவுமே வேலை செய்யல. அப்ப ஆக்சிஜன் அங்க இல்லைங்கிறதால தன்னோட சொந்த பணத்தை போட்டு டாக்டர் கஃபீல் கான் போய் எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு சிலிண்டரை வாங்கிட்டு வந்து தன்னோட நண்பர்கள்லாம் உதவி சேர்த்துக்கிட்டு சிலிண்டரை வாங்கிட்டு வந்து பல குழந்தைகளை காப்பாத்தினாரு. அப்படி இருந்துமே அங்க 90க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போச்சு. ஆனா அந்த இடத்துல அந்த நியாயமா பார்த்தா அந்த இடத்துல குழந்தைகளை காப்பாத்தின அந்த டாக்டர் கஃபீல் கானுக்கு உயரிய விருதே கொடுக்கணும். ஆனா இந்த உத்தரப்பிரதேச யோகி அரசு என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல டாக்டர் கஃபீல் கான் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது காரணமாயிட்டாரு, அவரை பிடிச்சி உள்ள போடுன்னு சொல்லி அவரை பிடிச்சி எவ்வளவு நாள் கணக்கே இல்லாம அவரை பிடிச்சி உள்ள தூக்கி போடப்பட்ட இப்பேற்பட்ட காட்டுமிராண்டி ஆட்சி அங்க நடக்கிறதால அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அங்க முறையா எப்படி ஆட்சி செய்யணும், மக்களுக்கு என்ன அடிப்படை வசதி தேவை, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியதில்லை. சரி, துணை முதலமைச்சர் இப்ப களத்துக்கு போயிட்டாரு. முதலமைச்சர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பயங்கரமா பிரச்சாரத்துல பிஸியா இருக்கிறாரு. ஏன்னா இப்ப மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்கிறது, இந்த பக்கம் ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடக்கிறதுனால இந்த 2 மாநில தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக யோகி ஆதித்யநாத் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஜார்க்கண்டுக்கு போறாரு. ஜார்க்கண்ட்ல வந்து இங்க வந்து நக்சல்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா எங்க உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ராமருக்காக நாங்க அப்பேற்பட்ட கோயில் கட்டியிருக்கோம், பாஜகவுடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சினா ராமருக்காக கோயில் கட்டியிருக்கோம், பல வருஷம் போராட்டத்துல கோயில் கட்டியிருக்கிறோம், கடைசி வரைக்கும் நாங்க எங்க ஆட்சியில இதெல்லாம் செஞ்சிருக்கோம், மக்களுக்கு இதெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க, எங்க ஆட்சி ஜார்க்கண்ட்ல வந்துச்சுன்னா நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு கடைசி வரைக்கும் எந்த பிரச்சாரமும் இல்ல. நாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம், ராமர் அல்லாஹ் அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் சொல்லி அந்த ராமர் பேர்லயே கடவுள் பேர்ல மட்டும்தான் இவங்க இன்னமும் அரசியல செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஜார்க்கண்ட்ல போய் அங்க ஒரு பிரச்சாரம் பண்றாரு. இந்த பக்கம் மகாராஷ்டிராவுக்கு போறாரு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் போய் அங்கேயுமே கடுமையான முறையில் பிரச்சாரம் பண்றாரு. மகாராஷ்டிராவுடைய வாஷிமுடைய பகுதி, அகோராவுடைய பகுதி, அமராவதியுடைய பகுதின்னு சொல்லி பல பகுதியில் போய் இங்கிருந்து இவரு அங்க போய் பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் பஜ்ரங்க பலியை விரும்பலையோ அவங்க இங்க இருந்து போயிடட்டும் அப்படின்னு சொல்றாரு. பஜ்ரங்க பலியை அதாவது என்னன்னா இஸ்லாமியர்களை மறைமுகமா சுட்டி காட்டுறது தான். யாரெல்லாம் பஜ்ரங்க பலியை விரும்பலையோ அவங்க இங்க இருந்து போயிடட்டும், இந்துக்களே நாம எல்லாரும் நம்மளாம் வந்து ஒத்துமையா இருக்கணும், ஒத்துமையா இல்லைன்னா நம்மளாம் படுகொலை செய்யப்பட்டுருவோம், அப்ப கடைசி வரைக்கும் பாருங்களேன் அந்த நம்மளை கொன்றுவாங்க, நம்மள அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி அந்த மக்களை ஒரு மாதிரி ஒரு பய உணர்வுலே வச்சுட்டு நம்ம மதத்தை அடிக்க பாக்குறாங்க, நம்மளை அடிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி அந்த மக்களை ஒரு மாதிரி மதத்தை காட்டியும் ஒரு பய உணர்வை காட்டியுமே கடைசி வரைக்கும் ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு அடிப்படை ஆக்சிஜன் வசதி கூட நான் செஞ்சு தர மாட்டேன் அப்படின்றதாலதான் அங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஆக்சிஜன் மரணங்கள் தொடர்ந்து அங்க ஒரு தொடர் கதையே வாய்ப்புச்சு. அப்ப நல்லா பாருங்க, இங்க 10 குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க, எத்தனை கனவுகளோட அந்த பிள்ளைகளை பெற்று எடுத்திருப்பாங்க. அப்ப 10 குழந்தைங்க தீயில கருகி செத்து போய் கிடக்குது. இதை போய் நேர்ல பார்க்க கூட ஒரு முதலமைச்சருக்கு அங்க நேரம் இல்ல. அவர் அங்க படு பயங்கரமா பிஸியில இருக்காரு. மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லயும் பிரச்சாரம் பண்றதுக்கு பிஸியா இருக்கிறாரு. ட்விட்டர்ல இந்தி மொழியில போய் ஒரு பதிவு மட்டும் போடுறாரு. இந்த மாதிரி மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது, அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு வந்து இறந்து போன குழந்தைகளோட குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களோட குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் நாங்கள் நிதி உதவி செய்வோம். ஏன்னா அந்த பெரிய அமௌண்ட்டை காமிச்சோன்னா அவங்க வாய மூடிடுவாங்க அப்படிங்கிறதால இதெல்லாம் நாங்கள் செய்வோம், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது,
பகவான் ராமரை நான் பிரார்த்தனை செய்கிறேன், திரும்ப ராமர் பேரை கொண்டு வந்து அந்த மக்கள் மறந்துடுவாங்கன்றதால பகவான் ராமரை நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படி சொல்லி இப்படி மட்டுமே முடிச்சிடறாரு. அதனாலதான் அங்க அகிலேஷ் யாதவ் ஒரு முக்கியமான கருத்தை இப்போ உத்தரப்பிரதேசத்தில் முன் வச்சிருக்கிறாரு. இவர் இப்படி ஊரா போய் பிரச்சாரம் பண்றதெல்லாம் இவரோட கவனம் இருக்கே தவிர இந்த ஆட்சியை எப்படி செய்யணும், சுகாதாரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு மருத்துவ ரீதியாக அப்படி கட்டமைப்பு கொண்டு வரணும்னு சொல்லி எந்த ஒரு நாலேஜுமே இவர் கையில கிடையாது. வெறும் ஊழல் மலிஞ்சு போன ஒரு ஆட்சியா தான் யோகியோட ஆட்சி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி கடுமையான குற்றங்களை முன்வைக்கிறாரு. கூடவே அகிலேஷ் யாதவ் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, யோகி ஆதித்யநாத் எதனால போய் இப்படி எல்லாம் தீவிரமா போய் வேற மாநிலங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்றாருன்னா, இங்க பாஜக தலைமை டெல்லி தலைமை வந்து யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் பொறுப்புல இருந்தே தூக்கலாம், அவரோட நாற்காலியை காலி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கிருந்து தன்னோட நாற்காலி காலியா போயிடும், மோடி அமித்ஷா நம்மள முதலமைச்சர் பதவியில இருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற பயத்துல தான் இப்படி ஊரா போய் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனே இவரோட பதவி காலியாகிறது உறுதிதான் அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அப்போ மகாராஷ்டிராவுடைய தேர்தலில் பாஜக ஜெயிச்சாதான் உண்டு அப்படிங்கிறது, அங்க பாஜக ஜெயிக்கிற பாஜக ஆட்சிக்கு மட்டும் இல்ல, அது யோகியோட ஆட்சிக்குமே அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது. இதனாலதான் இவர் இப்படி போய் மாஞ்சி போய் பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்லி இந்த விஷயம் ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா, அந்த குழந்தைகளுடைய குடும்பத்தார்கள் 54 குழந்தைங்க உள்ள இருக்கு, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு உள்ள ஓடுறாங்க. என் பிள்ளைய காணாங்க, உள்ள வச்சிருந்தாங்க, ஐசியூ வார்டில் வச்சிருந்தாங்க, பிறந்து 10 நாள் ஆன குழந்தை, 1 நாள் ஆன குழந்தை, 25 நாள் ஆன குழந்தைன்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைகளுமே பெற்றோர் தேடுறாங்க. ஒரு 10 வயசு பிள்ளைய வந்து உள்ள எமர்ஜென்சி வார்டில் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு பாட்டி, அந்த அவங்க 2 பேர் தவிய பார்க்கணுமே, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அந்த தவிச்சு போய் உள்ள தேடுறாங்க. ஏன்னா இந்த ஆட்சி இவ்வளோ அவலமா இருக்கிறதுங்கிறதால அந்த மக்கள் நாளுக்கு நாள் அங்கே தவிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் குறிப்பா ஒரு பெண் ஒருத்தவங்க, ராணி சென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க, இப்போ உள்ள இருந்து மீட்கப்பட்டு குழந்தைங்கள்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாச்சு, 10 குழந்தைங்க இறந்து போயாச்சு. இப்போ இந்த இடத்துல எது யாரோட குழந்தைன்னு எப்படி சொல்ல போறீங்க? நீங்க வந்து சொல்றீங்க அவங்க குழந்தைங்க வந்து நீங்களே அடையாளம் கண்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றீங்க. எல்லாருமே கூப்பிட்டு மொத்தமா வச்சு இதுதான் என் குழந்தை, நீயே வந்து கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னா சொல்லல, இவங்களா வந்து கொடுக்குறாங்க, இந்தா உன் குழந்தை எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் என் குழந்தைன்னு எப்படி தெரியும்? குழந்தை பிறந்து ஒரு நாள் தான் ஆச்சு, 2 நாள் தான் ஆச்சு, இதுதான் ஏன்னா வெண்டிலேட்டர் பிறந்தோடனே கொண்டு போய் வெண்டிலேட்டர்ல போய் வச்சாச்சு, இதுதான் என் குழந்தைன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? எப்படி இது என் குழந்தைன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, கையில டேக் இருக்கு பாரு, அந்த டேக் தான் உன் குழந்தைன்றதுக்கு அடையாளம் அப்படி சொல்லி டேகை காட்டுறாங்க. சில பேர் குழந்தைகளை எடுத்துட்டு வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், சுதா சிங்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சொல்றாரு, பல பேஷண்ட் குழந்தைகளை தூக்கிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாமே இருக்கும்போது அந்த தீயில கருகி போச்சு. சில குழந்தைங்களுக்கு கையில டேகும் இல்ல. அப்ப இது என் குழந்தை தானா அப்படிங்கிறது எனக்கு எப்படிங்க கேரண்டி? அதனால இந்த இடத்துல ஒரு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்பதான் இது என் குழந்தைன்ற ஒரு திருப்தியாசை எனக்கு கிடைக்கும் சொல்லி ராணி சென் சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க மீடியாவுக்கு அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு தான் அங்க பாஜக ஆட்சியோட நிலைமை இருந்துட்டு இருக்குது. பிரதமர் மோடி இப்பதான் வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு கருத்து ஒன்று சொல்றாரு, என்னுடைய இதயம் நொறுங்கி விட்டது, இதை பார்த்தும்போது நெஞ்சம் பதறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கூடுதலா தேசிய பேரிடர் மீட்பு படையில இருந்து நாங்க இன்னும் கூடுதலா நிதி உதவி செய்யறோம், அந்த மக்களுக்காக நாங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னோட இதயம் நொறுங்குகிறது அப்படின்னு சொல்லி மோடிஜி ஒரு பக்கம் ட்வீட் போடுறாரு. அப்போ அந்த மக்களுக்கு கூடுதலா நாங்க வந்து நிதியை கொடுத்தே அந்த மக்களை முடிச்சிருவோம், ராமர் கிட்ட நாங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் சொல்லி ராமர் பேரை சொல்லியே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த முதலமைச்சர் கூட போய் அந்த மக்களை போய் எட்டி கூட பார்க்கல. எப்படி இங்க மணிப்பூர்ல போய் பிரதமர் போய் பார்க்காம இருக்கிறாரோ அந்த நிலைமை தான் இங்க யோகி அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இன்னைக்கு மணிப்பூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை, மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு நடக்குது. இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம் என்னன்னா, ஒரு 6 பேரை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிட்டாங்க. அந்த 6 பேர் என்ன ஆனாங்கன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. 2 நாளா 3 நாளா அந்த 6 பேரை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் அந்த 6 பேரோட சடலமே கிடைச்சிருக்குது. 6 பேரை கடத்தி கொண்டு போனாங்க, 6 பேரை கொண்டுட்டாங்க. மணிப்பூரோட ஜிரிபா மாவட்டத்துல அந்த 6 பேர் காணா அப்படி சொல்ல ஒரு விஷயம் உண்டாங்க. நாளுக்கு நாள் பெரிய அளவுல கலவரங்கள் வருவதால் துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இன்னைக்கு ஊரடங்கு போட்டாங்க, ஒட்டுமொத்தமா ஊரடங்கு போட்டாச்சு. இப்படியெல்லாம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் மக்கள் ஒரு கடத்துல கொதிச்சு போயிட்டாங்க. மணிப்பூர் மாநில மக்கள் கொதிச்சு போய் அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்களோட வீடை அடிச்சு சூறையாடக்கூடிய அளவுக்கு ஒரு பாஜக எம்எல்ஏட வீட்டை கொளுத்தி போட்டாங்க. 3 அமைச்சர்கள் 2 எம்எல்ஏக்கள் அவங்களோட வீடெல்லாம் அடிச்சு சூறையாடி மக்கள் ஒட்டுமொத்தமா கொளுத்தக்கூடிய அளவுக்கு மணிப்பூர் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. ஆனா இதெல்லாம் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த மணிப்பூரை பத்தி நான் வாயை திறந்து பேச மாட்டேன். மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறத நான் மறந்துடுவேன், மணிப்பூரை போய் எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி எப்படி பிரதமர் இருக்கிறாரோ அதே மாநிலம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அங்க ஒரு ஆட்சி செய்யறாரு. இங்க குழந்தைங்க 10 எரிஞ்சு செத்துட்டு கிடக்குது, இவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு நான் ஒரு நிதி அறிவிச்சிட்டேன், அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்காக ராமர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இவரு போய் மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்ட்லயும் போய் உட்காந்து போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி எல்லாம் நடக்கிறதால தான் இந்த உத்தரப்பிரதேசம் கடைசி வரைக்கும் உருப்படாத பிரதேசமாக மாறிட்டு இருக்குது. அதனால அகிலேஷ் யாதவ் சொன்ன மாதிரி இந்த மகாராஷ்டிராவுடைய தேர்தல் ஜெயிக்க வேண்டியது பாஜக ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. ஏன்னா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சாதான் அவங்களுக்கு மாநிலங்களவையில் ஓரளவு கூடுதலா சீட்டு கிடைக்கும். மாநிலங்களவையில் அவங்களுக்கு கூடுதல் சீட்டு கிடைச்சாதான் அவங்க அடுத்து பிளான் பண்ணக்கூடிய பல மசோதாக்கள், வக்ஃபு சட்டம் மாதிரி
பல மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த 2 மாநிலத்தோட வெற்றியை பாஜக ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. அங்க அவங்க முக்கியமா பாக்குற மாதிரி தான் இங்க யோகியை முக்கியமா பாக்குறாரு. அங்க ஒருவேளை பாஜக தோத்துருச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த தோல்வி ஆரம்பிச்சதே உத்தரப்பிரதேசல இருந்து தான். உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல கடுமையான தோல்வி அடைஞ்சிருக்காரு. வெறும் 36 சீட்டுகள் மட்டும் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு முந்தின 2019 தேர்தல் 64 சீட்டு ஜெயிச்ச இடத்துல வெறும் 36 இடங்கள் மட்டுமே ஜெயிச்சிருக்கிறதால யோகியோட பதவி கேள்விக்குறியா இருந்த நேரத்துல இந்த மகாராஷ்டிராவோட தேர்தலை ஜெயிச்சா மட்டும்தான் யோகியோட பதவி தப்போம், இல்லைன்னா அவரோட பதவி பறிக்கப்படுறது உறுதி அப்படிங்கிறது இந்த நிலைமைகளை பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.